ஓகே காய்ஸ், திஸ் இஸ் அக்மார் தமிழன். நம்ம இலங்கை நண்பர்களோட இது வந்து 4th பார்ட் வீடியோ. இந்த மேட்ச் தான் ரேண்டம் பிளேயர். இந்த மேட்ச் இல்லையா, அடுத்த மேட்ச் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மேட்ச் என்ன வேண்டு பார்ப்போம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஒன் டேப்பு சாமியோ. பாட்டெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பாடக்கூடாது. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி, நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே. ஷேடோ வேற மாதிரி ஷேடோ. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நான் வந்து அடி வாங்கிடுவேன். என்னால் அந்த ரவுண்டு ஸ்வாஹா மாறிடும். கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருந்தா அந்த ரவுண்டு ஜெயிச்சிருக்கலாம். பட் நான் பொறுமையை இழந்துட்டேன் கைஸ். இது வந்து பார்த்தோம்னா இது வந்து செகண்ட் ரவுண்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சேனல் பார்ப்பேன், டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. அவரும் இலங்கையில் அருமையாக பேசுவார், அதாவது இலங்கை தமிழில் சூப்பராக பேசுவார். அவரை பார்த்து தான் கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நானே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் பீப்புள்ஸ் கூட. அதெல்லாம் வேற மாதிரி இது இன்சிடென்ட்ஸ் பார்ப்போம். வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கதை சொல்கிறேன். இப்போ வேறு பாட்டு போடுவான். ஐயோ நம்மளும் பாடையில் போட்டாங்க. பாட்டு பாடலான்னு பார்த்தோம்ல, பாடையில் போட்டு விட்டாங்க நம்மளை. இதெல்லாம் இலங்கை தமிழ் கிடையாது, நான் அதை வளரிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது வேற மாதிரி சூப்பராக இருக்கும். முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து 3rd ரவுண்ட் போவோம். 3rd ரவுண்ட் இது ஒரு மோட்டிவேட்டிங் சாங். என்ன பாட்டு? டோரா மோட்டிவேஷன் போட்டு விட்ருவான். ஏன்னா டோரா மோட்டிவேஷன் இது ஒரு மேலா பாட்டு. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். டிக் 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 டோரா, ஏதோ வந்துட்டேன். டிக் 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 டோரா, டோரா டோரா டோராவின் பயணம். பேக் அந்த மாதிரி தான் இருக்கு, அதனால தான் டோரா பாட்டு. குள்ளநரி எங்கன்னு கண்டுபிடிங்க. குள்ளநரி எங்க? அதோ அங்க இருக்கு. குள்ளநரி ஷூட் பண்ணக்கூடாது. குள்ளநரி போட்டு பாவம். ஆனால் குள்ளநரியை முடிச்சு விட்ருவோம். நிறைய டைம் மாட்டியை போட்டுரும் நம்ம பொருளெல்லாம். குள்ளநரி எங்க இருக்கு திரும்ப சொல்லுங்க. 2 குள்ளநரி இருக்கு கைஸ். ஒரு குள்ளநரியாச்சும் முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். குள்ளநரி தலையை காட்டு, வாங்கு. குள்ளநரிஸ் நம்மள முடிச்சிடும் போலியே. முடிச்சிச்சு போடு. நம்ம புஜ்ஜி வந்து முடிச்சு விட்டாரு. ஆக்சுவலாக வாய்ஸ் கொடுக்குறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டைரக்ட் வாய்ஸ் தான். அன்வான்ட் வாய்ஸ் நான் மட்டும் கட் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேது கைஸ். என்ன பேசுறதுனே தெரியல. இதான் உனக்கு என்னத்தையாச்சும் ஒன்று அதை வளரிட்டு தெரிகிறேன். கன்னு 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 நேடு நேடு நேடு
கிரானைட். மௌனமா இருக்கேன். அமைதியா இருக்கேன். நோ கண்டென்ட்ஸ். அதாகப்பட்டது என்னவென்றால் இன்னும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 எனிமீஸ் இருக்காங்க. நாமளும் 4 பேர். இன்னும் ஒருத்தன் தான் எனிமி. 99.9% நாம ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஜெயிச்சிருவோமா? பொறுத்து வந்து பார்ப்போம். ஜெயிச்சிட்டோம். ஸோ 2:2 ரேஷியோவில் நம்ம வந்து இருக்கோம். இப்போ இது வந்து ரவுண்ட் 5 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கமெண்ட்ரி கொடுப்போம். இந்த மேட்ச்சில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு டெசர்ட் ஈகிள், ஒரு M10, ஒரு கிங்ஃபிஷரை எடுத்திருக்கோம். நம்ம டீம்மேட்ஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான கன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ரொம்பவே விறுவிறுப்பாக அந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. மேட்சோட இறுதியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேட்சோடைய ஆரம்பத்தில் வெறும் பெருசாக எதுவும் நடக்கலை. நடந்திருக்கு. ஒரு 1 டேப் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதோ ஒரு 1 டேப் எழுந்திருக்கு. அதே நினச்சிட்டு 2வது 1 டேப் அடிக்கலாம்னு வந்து நினச்சி எனிமி முடிச்சு விட்டார். பாதி லைஃப். இங்கே வந்து பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பிளேயர். எத்தனை பேர் தான் நான் முடிக்க முடியும்? மேட்ச்ல இருந்து பார்த்தோம்னா என்ன ஒரு நிலை என்றால் 2 டீமிலுமே ஒரு விக்கெட்டு போயிடுச்சு. இப்போ நான் போவேன் என்று தெரியல. பலத்த அடி எடுக்கிறார்கள் எனிமி. இந்த இலங்கை தமிழே கிடையாது, முழுசு மாதிரி வளர்ந்துட்டு. நம்ம ட்ரை பண்ணுவோம். மேட்சில் நான் வீழ்த்தி விட்டேன். ஐயோ, மேட்ச்சில் என்னை வீழ்த்திட்டாங்க. இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா நம்மட ரக்ஷா பாய் நம்மோடலாம் மலையாளம் தப்பாக பேசிட்டு இருக்கேன். பட் கூடி சீக்கிரமாக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு வந்து பக்காவாக பேசி காட்டுறேன். அப்போ தெரியும் இந்த அக்மோர் தமிழன் யார் அப்படின்னு. இந்த மேட்ச்சில் என்ன பார்த்தோம்னா நாம் வந்து M10 சொல்கிறேன் பாருங்க. M188 என்னது இது தெரில. அந்த கன்னு டபுள் ஷாட் கன் எடுத்துருக்கோம். டபுள் பேரல். இந்த ரவுண்டில் நம்ம விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கோம். என்ன நிலை என்று பார்ப்போம். இன்னும் எந்த விக்கெட்டும் விழல. எந்த டீம்மேட்ஸு கண்ணில் சிக்கலை. டீம்மேட்ஸை எனிமீஸ் எதுவும் சிக்கலை. பார்ப்போம் சிக்கிறாங்களா. யார் ஒன்று சிக்கலை. சிக்கிட்டா தூக்க என்ன முடிச்சிருக்க நீ போடு. இதுக்கு ஹெட்டு ஏறலையா? என்ன ப்ராப்ளம் தெரியல. ரக்ஷா கிட்ட சொல்லியிருப்பான். ரக்ஷா முடிச்சு விட்டுட்டான் பர்ஃபெக்டா. ரக்ஷா கிட்ட திரும்ப சொல்லுவேன், அவனையும் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ரக்ஷா முடிச்சு விடுப்பா. இப்போ என்ன நிலைன்னு பார்த்தோம்னால் நம்ம டீமில் நான் மட்டும் போயிட்டேன். ஆப்போனன்ட் டீமில் இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான். ரக்ஷா முடிச்சு விட்டார். ரக்ஷா வேற மாதிரி ஓபி, ஆல்வேஸ் ஓபி. பாய் பாய்.